யூடியூப் மைக்குங்கக்கா. கேஷ்க்கா வச்சிருக்குன்னா இது மைக்கா. எத்தனை பேர் இருக்காங்க? ஏனதுங்கக்கா? இல்லைங்க, இப்போ ஸ்டார்டிங் தாங்க. இன்னும் ஒரு வீடியோ நிறைய டெய்லி போடணும். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியா? சரி சரி. அதாங்க. ரொம்ப குஷியோ. நீங்கள் ஆன் பண்ணி ஃபோட்டோ மட்டும் எடுத்து போடணுமா? இந்த ஃபோட்டோ வந்து உடனே அப்லோட் ஆகிடும். ஓகே ஓகே. அந்த மெயின் ஹெட் ஆஃபீஸில் அங்கே. நம்ம சேனலோட ஒரு ஃபஸ்ட்டு அப்கிரேடு மைக் ஆர்டர் போட்டிருக்கேன். நம்ம சம்பவம் அப்போதும் தெரியாமல் என்னென்ன பேசிகிட்டு இருக்கான் பாருங்க. நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஹலோ கைஸ், இப்போ வந்து அந்த அக்கா தெரிஞ்சவங்க தான். ஒரு 2-3 ஆர்டர் டெலிவரி போட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். எதுக்குப்பா இது மைக்கு, இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு நினைக்கிறேன் சொன்னாங்க. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்து மைக்கை பார்த்துட்டு, எதுக்குப்பா மைக் அப்படின்னா சேனல் வச்சுருக்கக்கா அதுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நீ என்ன சேனல்ப்பா வச்சுருக்க, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிவிடு, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நல்ல மனுஷங்களாம் கிடைக்க மாட்டாங்க, தேடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. சரி ஓகேக்கா, நம்ம சேனல் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் உங்களை இதில் வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். வந்து மைக்கை அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் கைஸ், எல்லாம் வாட்ச் பண்ணு. ஆஃப்டர் 10 minutes. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, மைக் நமக்கு மட்டும் எந்த இப்படி தான் நடக்குது. இது ஃபஸ்ட்டாக சேனல் அப்கிரேட் பண்ண ஒரு மைக்கு இது ஆர்டர் போட்டேன். நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம். பிரித்து எல்லாம் பண்ணி உள்ள கடைசியில் இப்படி போட்டால் பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம். அதான் கைஸ், என்ன பண்ணுறது, நமக்குன்னே வருது. இந்த பாருங்கள், இது ரிசீவர் தான். இது பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு, ஷேக் ஆகுது. ஐஃபோனுக்குன்னு இதில் இன்னொன்று வேறு தந்துருந்தாங்க, அது என்னன்னு தெரில. அது பார்த்தேன், அது ஓரளவுக்கு பரவாயில்ல. இது வேறுங்க, இது ரொம்ப நமக்கு கனெக்டே ஆகாமல் மக்கர் பண்ணிட்டு இருந்தது. சரி அதான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீ அடுத்து மெயின் இதே கனெக்ட் ஆகலைன்னா எப்படி என்ன பண்ணுறது? இது உள்ளே சுத்தமாக வேலை செய்யாது. உள்ளே வந்து யாரோ கழட்டியிருக்காங்க, நல்லா தெரியுது. கழட்டி பாக்ஸை பார்க்கும்போதே ஓப்பன் பண்ணி யாரோ வச்சுருந்தாங்க. இதான் இங்கெல்லாம் பாருங்கள், தெரியுதுங்களா? ஆல்ரெடி எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி தான் நமக்கு போட்டிருக்காங்க. இதான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டேன். சரி கேஷ், நான் இது ரிட்டன் போட்டிருக்கேன். அந்த அக்கா வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வேறு மைக் ஆர்டர் போட்டு நான் உங்களுக்கு பொருளாக ஆர்டர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்க மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். 7 நாள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குதுக்கு, அதனால தான் நான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கிக்கிங்க, இல்லைன்னா நமக்கு தான் தலைவலியாக போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.